ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன சீக்ரெட்டை ஃபாலோ பண்ணால் சிக்கன் 65 செம்ம டேஸ்ட்டாக வரும். வாங்க அது என்ன சீக்ரெட்டுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஃபுட் ஃபர்ஸ்ட் தமிழ். சிக்கன் வந்து நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், அதனால எனக்கு நல்லா க்ளீன் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் கறி கட் பண்ணுற கறி கடையில் வாங்குறீங்க அப்படின்னா சிக்கனில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ண பிறகு நீங்கள் சாதம் வைக்கிறதுக்காக அரிசி கழுவி இருப்பீங்கல்ல, அதில் ஃபர்ஸ்ட் வாட்டரை ஊற்றி 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டாக அந்த ஸ்மெல் போயிடும். இப்போது சிக்கனில் 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். சிக்கனில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி 1.5 மணி நேரம், மினிமம் 1.5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இதுதாங்க அந்த சீக்ரெட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே எல்லா மசாலாவையும் போட்டு ஒன்றா ஊற வைக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு உப்பு மஞ்சள் பொடி கூட போடக்கூடாது, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு 1.5 மணி நேரமாவது இதை தனியாக ஊற வச்சிடணும். இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, கிச்சன்லேயே ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இப்போது 1.5 மணி நேரம் கழித்து இதுக்கு தேவையான மசாலாலாம் இப்போ போட்டுக்கலாம். நார்மல் குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கலந்த மசாலாவை சிக்கன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டே அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். சிக்கன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது மசாலா கலந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலான இடத்துல வச்சாலே போதும். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. கை வந்து நம்ம மேலே வைக்கிறப்ப ஒரு அனல் அடிக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். சிக்கன் ஓரளவுக்கு மூழ்கி இருக்கணும், அந்த அளவு ஆயில் இருக்கணும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ண பிறகு தான் சிக்கன் பீசஸ் எல்லாம் போடணும். சிக்கன் வந்து கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே தான் வேகணும். இது 10 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். அதில் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லேசாக திருப்பி விடணும். ஒரே இடத்துல வேக விட்டால் அந்த இடம் மட்டும் ஸ்ட்ராங் ஆகிடும். அதனால நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுட்டே இருந்தால் ஈவனாக வேகும். இது மீடியம் சைஸ் பீசஸ் அப்படிங்கிறதுனால இது ஒரு 10 நிமிஷம் அளவு வேக வச்சா போதும். இதுவே சின்ன சின்ன பீசஸாக அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 5 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுவே லெக் பீஸு கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குது அப்படின்னா 20 மினிட்ஸ் வேக வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்தோன்னா சரியாக இருக்கும். இதுக்கு மேலே வேக விட்டோன்னா கருப்பாயிடும், டேஸ்ட் மாறிடும், தீஞ்ச ஸ்மெல் வரும். அப்படி இல்லைனா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் எடுக்கிறது வந்து சிக்கன் உள்ள நல்ல வெந்திருக்கும். அதே சமயம் ஒரு கிறிஸ்பி கலந்து ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். நமக்கு அந்த 65 சாப்பிட்டு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இப்போது நான் கையில் பிரித்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.